ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். சமனுஸ்மிருத தாவ காங்கிரி யுக்மக சமனு பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜமந்தர மந்தராய ஹீனம் சரிதம் தே கதயன் சுகம் நினாய. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கபில வாசுதேவர் ஸ்ரீமன் நாராயணனோட அம்சம். அந்த கர்தம பிரஜாபதி இருக்கார் இல்லையா, அவருக்கும் தேவகூதிக்கும் மகனாக பிறந்தார். தாமரில் தோன்றிய பிரம்மாவோட சரீரத்திலிருந்து தோன்றியவர் தான் சுவாயம்புவ மனு. குருவாயூரப்பா, உன்னுடைய இணையான திருவடிகளை ரொம்ப நன்றாக சுவாயம்பு மனு தியானித்து கொண்டே இருந்தார். உன்னுடைய லீலைகளையும் சரித்திரங்களையும் சொல்லிக்கொண்டே தன்னோட மன்வந்திர ஆட்சி காலத்தை தடைகள் இல்லாமல் சுகமாக கழித்து வந்தார். இது முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 2வது ஸ்லோகம் பார்க்கலாம். சமயே கலு தத்ர கர்தமாக்யோ த்ருஹிணச்சாய பவஸ்ததீய வாசா திருதசர்கரசோ நிசர்கரம்யம் பகவம் ஸ்வாமயுதம் சமானிஷேவே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் உன்னை இடைவிடாமல் தியானித்துண்டே மன்வந்திர ஆட்சிக்கால் நடத்தி கொண்டு வர சமயத்தில் கர்தம பிரஜாபதி பிரம்மாவோட நேடிலிருந்து தோன்றியவர் இல்லையா. அவர் பிரம்மாவின் ஆணைப்படி பிரஜைகளை உற்பத்தி செய்வதில் நாட்டம் கொண்டவராக இருந்த போதிலும் எப்பொழுதும் அழகாக இருக்கும் உன்னையே 10,000 ஆண்டுகள் தவம் செய்து வந்தார் அப்படிங்கிறார். குருவாயூரப்பா, அவருக்கு பிரம்மா சொல்றதை கேட்கணும்னு இருக்கு, ஆனாலும் உன்னையே 10,000 ஆண்டுகள் கர்தம பிரஜாபதி தவம் புரிந்து வந்தார் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 14 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். கருடோ பரிகால மேக கம்ரம் விலசத் கேலி சரோஜ பாணி பத்மம் ஹசிதோ லசிதானனம் விபோத்வம் வபுரா விஷ்குருஷேஸ்ம கர்தமாய. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த 3வது ஸ்லோகம்தான் நாராயணத்தில் வரக்கூடிய முதல் கருட சேவை. கருடனுக்கு மேலே கார்மேகம் போன்ற அழகுமிக்கவராக ஒளி வீசுகின்ற கையில் ஏந்திருக்கும் லீலா பத்மம், அதாவது தாமரை. அதை உன் கையே தாமரை, அந்த தாமரை போன்ற கைகளில் நீ தாமரை ஏந்தி கொண்டு வந்தாய். இப்படி கர்தம பிரஜாபதிக்கு காட்சி அளித்தாய் அல்லவா. எப்படி மெல்லிய புன்னகையோடு நீ காட்சி அளித்தாய். குருவாயூரப்பா, விபோகோ, நீ எங்கும் வியாபித்திருப்பவனே, உன் வடிவை பிரஜாபதிக்கு நன்றாக வெளிப்படுத்தினாய். கரந்தெங்கும் பறந்துடன் சொன்னாலே ஆழ்வார், அது மாதிரி நீ நன்றாக வியாபித்து அவருக்கு காட்சியளித்தாய் அப்படிங்கிற.